இந்த சூனியத்துடைய சட்டம் ஹுக்மு சிஹ்ரி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த சூனியத்துடைய சட்டம் முஹர்ரமுன் தஹ்ரீமன் கத்இயன், பச்சை ஹராம். சூனியத்தை படிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது. இது பெரும்பாவம். அடுத்த விஷயம் தான் இந்த சூனியத்தை விட்டு நாங்க எப்படி பாதுகாப்பு பெறுறது. சூனியம் வச்சிருக்கிறான் அல்லாஹ். முதலாவது அந்த சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியை கொடுப்பான். தானாவா சக்தி இல்ல, அல்லாஹ்ட குதரத். அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா அந்த சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு உண்டாகும். அடுத்தது சூனியத்துடைய சட்டம் என்ன? பெரும் பாவம். அடுத்தது இந்த சூனியத்தை விட்டு எப்படி நாங்க தப்புறது? முதலாவது அத்தமஸ்ஸுகு பில்லாஹ், அத்தமஸ்ஸுகு பில் ஈமானி பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கு. அல்லாஹ் ஒழுங்கா நம்பணும். எடுப்புலயே ஓடுறல்ல அந்த வைத்தியரையும் இந்த பரிசாரியும், அந்த பரிசாரி வரை வச்சு சம்பாதிச்சிருவார். ரெண்டாவது காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகள், ஔராதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுகள்ல பேணுதலா இருக்கும். மூணாவது எங்கட வீடுகள்ல சூரத்துல் பக்ராவை ஓதி வரும். ஏன் இந்த சூனியம் இருக்குதானே, இந்த சூனியத்துடைய அடிப்படை சூனியக்காரர்களுக்கு உதவி செய்யற யார் தெரியுமா? சூனியத்தை பழிக்கிறதுக்கு, சூனியம் வேலை செய்யறதுக்கு சூனியக்காரர்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது ஷைத்தான்களும் கெட்ட ஜின்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஃபிரு மினல் பைத் அல்லதி துக்ரவு ஃபீ சூரத்துல் பக்ரா. எந்த வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீடுகளை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறார். நாலாவது தான் அஜ்வா, ஈச்சம்பழம் சாப்பிடுறது. 200க்கும் மேற்பட்ட வெரைட்டி சவுதியில விளைஞ்சிருக்கிற ஈச்சம்பழம். 200 வகையான ஈச்சம்பழம். அதுல ஆக உயர்ந்ததுதான், ஆக பெருமதியானதுதான் அஜ்வா. அஜ்வா என்ற ஈச்சம்பழம். அதுலயும் அஜ்வத்துல் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய அஜ்வா, அதுக்கு தான் ஆக சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஜ்வத்து மினல் ஜன்னா. அஜ்வா இருக்குதே, இது உலகத்து பழம் இல்லை, இது சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கின பழம். சொன்னாங்க அஜ்வத்தன், யார் ஒவ்வொரு நாள் காலையில அஜ்வா ஈச்சம்பழம் 7 சாப்பிடுவாரோ லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌம் சும்முன் வலா சிஹ்ருன். அவருக்கு எந்த விஷமும் தீண்டாது, எந்த சூனியமும் ஒன்றும் செய்யாது. ஒவ்வொரு நாளும் ஒரு 7 அஜ்வா சாப்பிட்டு வந்தா யார் எந்த பெரிய சூனியக்காரன் வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யறாது? எங்களை ஒன்றும் செய்யறாது. நாகப்பாம்பு கொத்தினாலும் எங்கள் உடம்புல என்ன செய்யாது? விஷம் ஏறாது. புகாரியுடைய ஹதீஸ். நம்பிக்கையோட சாப்பிடுவோம்.